மேலும் ஒரு அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் 4 பேர் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கக்கூடிய அன்னை செய்தி. கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் இந்த 4 பேரும் விசாரணைக்காக ஆஜராகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கொடநாடு வழக்கு தொடர்பாக 4 பேர் தற்போது விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பரிமளாவிடம் கேட்கலாம். பரிமளா, மேலும் விவரங்கள். ஷாம், கொடநாடு கொலை வழக்கு விசாரணையில் மேலும் 4 பேருக்கு இன்று சம்மன் அனுப்பிய நிலையில் 4 பேரும் PRS வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் ஆஜராகப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது 4 பேரும் ஆஜராகி இருக்கின்றனர். அதாவது கோத்தகிரி கொடநாடு எஸ்டேட்டில் ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் ரமேஷ் தேவன், கோவையைச் சேர்ந்த ரவிக்குமார், அப்துல் காதர் ஆகிய 4 பேருக்கு சம்மனானது அனுப்பப்பட்டிருந்த நிலையில் முதலாவதாக தேவன் மற்றும் ரவிக்குமார் ஆஜராகிய நிலையில் தற்பொழுது 4 பேரும் கொடநாடு கொலை வழக்கு விசாரணையில் தற்பொழுது சிபிசிஐடி அலுவலகத்திற்கு ஆஜராகி இருக்கின்றனர். கொடநாடு எஸ்டேட்டில் நீண்ட காலமாக ஓட்டுநராக பணிபுரிந்து வரக்கூடிய ரமேஷ் மற்றும் ஜெயலலிதா கொடநாடு வரும் பொழுது காய்கறிகளை கொடுத்து வந்த கோத்தகிரியை சார்ந்த தேவன், அதே போல கோவையை சார்ந்த ரவிக்குமார் மற்றும் கார்களுக்கு நம்பர் பிளேட் பணி செய்யக்கூடிய அப்துல் காதர் உள்ளிட்ட 4 பேருமே கோவையில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் காலை சுமார் 10 மணி அளவில் விசாரணைக்கு ஆகும்படி சிபிசிஐடி போலீசார் சம்மன் அளித்துள்ளனர். இந்த நிலையில் தற்பொழுது 4 பேருமே ஆஜராகி இருக்கின்றனர். இவர்கள் 4 பேருமே கொடநாடு எஸ்டேட்டில் நீண்ட காலமாக பணிபுரியக்கூடிய நபர்களும், அதே போல ஜெயலலிதா அவர்களுக்கு உதவியை, அதாவது காய்கறி மற்றும் நம்பர் பிளேட் போன்றவை உதவி செய்யும் பணியில் ஈடுபட்ட 4 பேருக்கும் தற்பொழுது ஆஜராகி இருக்கின்றனர். இந்த விசாரணையானது மாலை வரை நடைபெறும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ஷாம், விவரங்களுக்கு நன்றி பரிமளா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.